Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி லவ் ரிலேஷன்ஷிப்பில் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், என்ன கைடன்ஸ் இருக்குது, உங்களுக்கான ஏதாவது ஒரு மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் இல்லை நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளெஸ்ஸிங் இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போது நீங்கள் கரண்ட்டில் எப்படி இருக்கீங்க எல்லாமே அவர்கிட்ட நான் சொல்லியாச்சு. இந்த ரீடிங் இந்த 3 பைல் நான் வைக்கிறேன். 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ், என்ன கைடன்ஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அது நோ காண்டாக்டாக இருந்தாலும் சரி, கரண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஓகேவா? உங்களோட அந்த லவ் லைஃப் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். என்ன மெசேஜ், ஓகேவா? இது டிவைன் லவ் மெசேஜ், ஓகேவா? பார்த்துடலாமா? பைல் 1. இந்த பைல் 1க்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன், அதாவது ஒவ்வொரு பைலுக்கும் கொடுத்து உங்களுக்கு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு ஹீலிங் பிரமிட்ஸ் இருக்குது. இது மினி பிரமிட்ஸ் எல்லோ கலரில் இருக்குது. இது நமக்கு சோலார் ப்ளஸ் சக்ராவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பிரமிடு நான் பைல் 1க்கு வைக்கிறேன், ஓகேவா? தெரியுதா? அப்புறம் இந்த க்ரீன் கலர் ஹார்ட் சக்ராவுக்கு பைல் 2க்கு வைக்கிறேன். அப்புறம் இந்த ப்ளூ கலர் பிரமிட் த்ரோட் சக்ராக்குரியது, ஓகேவா? இது பைல் 3. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பைல் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த பிரமிடு, இந்த ஹீலிங் பிரமிடு உங்களுக்கு எந்த சக்ராக்கு எது அப்படியும் நீங்கள் எடுக்கலாம், இல்லைன்னா கலர் வச்சும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ரெடியா? சூஸ் பண்ணிட்டீங்களா? சரி, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன்னா இது எனர்ஜி ரீடிங். நியூவாக வரவங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும் எதுக்காக சொல்கிறேன்னு. உங்களோட எனர்ஜியை இங்கே ப்ரிடிக்ட் பண்ணணும்னா நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்காக தான் லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்கன்னு சொல்கிறேன். சிலருக்கு அந்த பிளாக்கேஜஸ் என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் பண்ணிடும். அதனால தான், ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களோட ஆராவைங்க ப்ரிடிக்ட் பண்ணுறது ஈஸியாகிடும். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், ஓகே. Look deep within your heart and you will feel my love. My love for you is as a ocean, deep as the ocean. தெரியுதா? அதாவது இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஃபீமேல் ஆர் மேலாக இருப்பீங்க. உங்களோட ஜெண்டர் நீங்கள் அது பார்க்குறது ஃபீமேலாக இருந்தால் மேலாக எடுத்துக்கோங்க. உங்கள் மேல் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட அவருக்கான அந்த ஹாட் ஃபீலிங் இருக்குது. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட பர்சன்கிட்ட நமக்கான ஒரு இது இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, நம்மளை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் ஓடின்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி தாட் உங்களுக்கு இருந்தால் அது வேண்டாம். உங்கள் பர்சன் உங்கள் மேலே கண்டிப்பாக லவ்வபிள் பர்சன், அதாவது லவ் இருக்குது அவருக்கு. பட் அவர் இப்போ ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அவரோட அந்த கேரியர் ஜாபில் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், இல்லைனா குடும்ப சூழ்நிலையினால் கொஞ்சம் அவர் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே பாசமே இல்லை, உங்கள் மேலே ஒரு டீப் லவ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கீங்களா? ஏன்னா ஒரு சிலர் பிரேக்கப்பில் இருக்க மாதிரி தெரியுது. பிரேக்கப்பில் இருக்கீங்க. இப்போது அவங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா, நம்மளோட தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா எதுவுமே கம்யூனிகேட் பண்ணலையே, அப்போது அவங்களுக்கு நம்மளை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு. ஒரு சிலருக்கு உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க இந்த அவரோட பேசுகிறதுக்காகவோ, இல்லைனா இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மேல்னா உங்கள் ஃபீமேல், அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக சில முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே தொடர் தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம், ஓகேவா?
ஆனால் இப்போ கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த பேட் சைக்கிள் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறார் சாமுவேல் ஏஞ்சல். இது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அபவ் 25க்கு மேலே இருப்பீங்க ஏஜ் குரூப். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களில் ஒரு சிலர் வந்து அபவ் 40க்கு மேலே இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் உங்களோட அந்த உறவால் ரொம்ப காயப்பட்டு பிரேக், அவங்க ரொம்ப ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ஏதோ நீங்கள் வந்து முயற்சிகள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். ஓகேவா? இன்னும் அந்த தேடல் உங்களுக்கு வந்து இது ஆகலை. இது வந்து உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் ஏன் உங்களுக்கு பிரேக் ஆச்சு, அவங்க ஏன் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அது உங்களோட பேட் கர்மாவாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஓகேவா? அதனால் அதே தான் வேணும், எனக்கு அந்த பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. பெட்ரமாஸ் லைட் காமெடிக்கு சொல்லுவாங்களே, பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அதே தான் வேணுமான்னு கேட்டு இது பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட கார்மிக்காக இருக்கலாம். அதுதான் வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து இப்போது நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அது எப்போ மாறும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா, ஒரு சிலருக்கு இந்த சைக்கிள் மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட பேட் சைக்கிள் முடிஞ்சு ஒரு குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் கம்யூனிகேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறது வந்து 1 year ஆகும். ஓகேவா? ஏன்னா நடுவில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி, தேர்ட் பார்ட்டி, அவங்க ஒரு மதர் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. இந்த இந்த பிரச்சனைக்கு அவங்க தான் ஒரு காரணம். ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து உங்களோட கார்மிக் தான். ஓகேவா? இந்த சைக்கிள், இந்த கார்மிக் சைக்கிள் ஒரு சிலருக்கு மாறப்போகுது. ஆனால் இட் வில் டேக் 1 year. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலர் வந்து கார்டியன் ஏஞ்சல் வந்து இதுதான், அது வந்து உன்னோட கார்மிக். அவங்கள வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. அவங்கள விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் வந்து சாதாரண இது கிடையாது, சோல் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, உங்கள் கோல் லட்சியங்கள்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். பட் நீங்கள் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகி மாட்டிக்கிட்டு உங்களோட முக்கால்வாசி லைஃப்பை வந்து ஒரு சிலர் இழந்துட்டீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு வந்து சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு சிலர் சொன்னல அபவ் 25க்கு மேலே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும். ஆனால் அந்த ஃபீமேல் எனர்ஜி தான் உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு இதுவாக இருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து உங்களோட ஆரா சக்ரா வந்து இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். அதாவது இப்போ நான் சொன்ன அந்த ஏஜ் குரூப் டிஃப்ரென்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ வந்து இதை பார்க்குறவங்க ரெண்டு விதமாக இருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ஆரா சக்ரா இம்பேலன்ஸ்டு. உங்களோட எனர்ஜியை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து கடகம், இந்த அபவ் 40க்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னால அவங்க கூட ஒரு வேலை கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் கூட இருக்கலாம் நீங்கள். ஏன்னா இதை நீங்கள் பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த என்ன சொல்கிறதுனா, அந்த பிரேக்னால் வந்த அந்த இழப்பு வந்து உங்களால் தாங்கிக்க முடியல. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் கிடையாது, நல்ல உங்களை பற்றி கவனிச்சிக்கிறது இல்லை, நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் பண்ணிடலாம், இந்த தொல்லையிலேருந்து இந்த மன இறுக்கம் உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சி முடிவு எடுக்கிறீங்க. அந்த மன இருக்கிறதுனால என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு நேரம் இதை விட்டு மூவ் ஆன் பண்ணிடணும், வேணவே வேணாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படி சொல்கிறேன். ஆனால் ஒரு நேரம் அப்படியே ஆப்போசிட்டாக பல்ட்டி அடிக்கிறது. அவங்க அவங்க அந்த பாஸ்ட்டில் நடந்த அதாவது ஒரு 80% அவங்க உங்ககிட்ட நல்ல விதமாக உங்களை டேக் கேர் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நல்ல கேப் கொடுக்கலாம்.
பட் அவங்க பண்ணுறது ஒரு 20% இல்லைன்னா 2% இருக்கும். அந்த ஒரு 2% ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட ஒரு அஃபெக்ஷனாக பேசுகிற மாதிரி இருந்திருப்பாங்க. அதையே நினச்சி வச்சோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஓட்டுறது மைண்டை. அப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவில் சரியான டைரெக்ஷன் எடுக்க முடியாது. இதிலேருந்து லேக்லேருந்து வெளியில் வாங்க. மன இறுக்கம் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? அதனால தான் அந்த மாதிரி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரப்போசல் இருக்குது கைஸ். ஒரு சிலர் பிலோ 25 இருக்கீங்க, உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு ப்ரப்போசல் கூட வருது ஒரு சிலருக்கு, ஓகேவா? ஸோ சொன்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அதனால் மொத்தமே ஒருத்தருக்கு தான் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. உங்களோட ஏஜ் குரூப் சொல்லிவிட்டேன், உங்களோட ராசிகள் சொன்னேன், உங்களோட லேகிங்கும் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் கொடுத்துட்டு நினச்சிட்ருக்காங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஹார்ட்ஃபுல்லாக நினைக்கிறாங்க, ஆனால் நடுவில் தேர்ட் பார்ட்டி நிற்கிறாங்க. அது ஒரு மதர் கேரக்டரில் தெரியுது. அது ஓகேவா? ஒரு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க, அவங்க தான் நடுவில் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து க்ராஸ் பண்ணிட்டீங்க, அபவ் 40க்கு மேலே க்ராஸ் பண்ணிட்டீங்க. அந்த பர்சனால் நிறையா இழப்புகள் ஆகிடுச்சு உங்களுக்கு. பட் இன்னும் நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்? கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன அந்த விஷயங்கள் நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உன் வேலையை பாருங்கள். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்குது? உங்கள் சுற்றி உங்கள் பிள்ளைங்க இருக்காங்களா, குழந்தைகள் இருக்காங்களா, கவனிங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, செல்ஃப் கேர் எடுங்க அப்படின்ட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நேரம் வேணான்றீங்க, ஒரு நேரம் அவர் செஞ்ச, அதாவது அது ஃபீமேலாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட சின்ன அந்த விஷயங்கள் ஒரு 2% ஏதாவது அஃபெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நினச்சி உருகிடுறீங்க. எடுத்த முடிவுலேருந்து பேக் வாங்குறீங்க. ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங் எடுத்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சவங்க இந்த மாதிரி அப்பப்போ உங்களுக்கு தாட் வந்துட்டு போகுது. ஒரு சிலருக்கு ரொம்ப ஓவர் அந்த டிப்ரெஷன். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா மெடிடேஷன் தெரிஞ்சால் அடிக்கடி மெடிடேஷனில் உட்காருங்க, ஓகேவா? யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க, உங்களோட சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் எங்கேயாவது கிடச்சிதுன்னா போய் பண்ணுங்கள். அப்படி எங்கேயும் தெரியலன்னா டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஆரா சக்ராவை பவர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுதான் உங்களுக்கான சொல்யூஷன், ஓகே? ஸோ இந்த மாதிரி இத்தனை ஸ்ட்ரகிளில் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு அழகாக கிளியராக சொல்லிட்டாரு சாமுவேல் ஏஞ்சல். யூனிவர்ஸ் உங்களுக்கு சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் பர்சன் இதில் ஒருத்தர், இப்போ இத்தனை பேருக்கு ரீடிங் கொடுத்தேன், இதில் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்காங்க. உங்களுக்கான இது வந்து லவ் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குதான், அபரிவிதமாக அவருக்குள்ளே இருக்குது. பட் இந்த மூமெண்ட்லாம் சரியாகிறது இட் வில் டேக் 1 year. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்களெல்லாம் ஹீல் பண்ணி தயார் பண்ணிங்கன்னா இந்த 1 yearக்குள்ளே இந்த பிளெஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதுதான் கன்வே பண்ணுறாரு ஏஞ்சல் உங்களுக்கு. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட், ஓகேவா? Emotions are natural and a necessary part of life, but they can only distort your perception and cloud your vision. In order to see things clearly, you must let go of resentment. புரியுதா? அதாவது இந்த பைல் 1ல் சொன்ன பார்த்தீங்க, கடைசியாக ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார். அதுதான் சொல்கிறாங்க. இந்த ரெண்டாவது இதுக்கு எமோஷன்ஸ் வந்து ஒரு நேச்சுரலான, அது பார்ட் ஆஃப் லைஃப். இப்போ இந்த மாதிரி ஒரு லேகிங்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் ஒரு லெசன் கற்றுக்கிட்டீங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா, அதனால் உங்களுக்கு வந்து அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ற அந்த விஷயம் உங்களோட அந்த ஒரிஜினாலிட்டியே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்களுக்கான விஷன் வந்து தெரியாது. அதை தான் சொல்கிறாங்க. Distort your perception and cloud your vision in order to see things clearly. இது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கான விஷயங்களே ஒரு வந்து தெளிவாக முடிவெடுங்க, தெளிவாக பாருங்கள், இந்த இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்க. லெட் கோ ஆஃப் ரெசன்மெண்ட் மஸ்ட், ஓகேவா? ஸோ எமோஷ்னல் லாக்லேருந்து வெளியே வர சொல்கிறார் பாருங்கள். கரெக்டாக ஹார்ட் சக்ராக்கு இந்த க்ரீன் கலர்
ஹீலிங் ஸ்டோன் கரெக்டாக செகண்ட் எமோஷ்னலாக ரொம்ப லாக் ஆகிருக்கீங்க போல இருக்குது. அதனால தான் இந்த ஹீலிங் ஸ்டோன் வந்திருக்கு. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு டாரூட்டில் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பார்ட் ஆஃப் லைஃப் இது வந்து ஒரு பேட் கர்மான்னு நினச்சிக்கோங்க, கார்மிக் நினச்சிக்கோங்க, பேட் கார்மிக். ஓகேவா? இதிலிருந்து உங்களுக்கு நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அதுக்கு உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்கிறாங்க, லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. அந்த வந்து பழைய விஷயங்கள், அந்த தேவையற்ற விஷயங்கள், அந்த எமோஷ்னல் லாக்கு, அதெல்லாம் வந்து அது பார்ட் ஆஃப் லைஃப். இதுவே வாழ்க்கை கிடையாது சொல்லிட்டாங்க பாருங்கள். நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு பேஷனேட்டாக வாழணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஷைன் ஆகணும், பெரிய ஆளாகணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஓன் என்டர்ப்ரனராக இருப்பீங்க, ஏதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களா. ஒரு சிலர் வந்து சினி ஃபீல்டில் இருப்பீங்க. அது நீங்கள் வந்து சீரியல் ஆக்டர்ஸ் இல்லைனா வந்து சினி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தெரியுது மீடியாவில். அதே மாதிரி ஒரு சிலர் பியூட்டிஷியன் லைன், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த இதெல்லாம் அதுதான் உங்களோட ஆம்பிஷன். அந்த மாதிரி ஒரு பேஷனட்டான பர்சனாக வாழ்கிற இதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. பட்டு இப்போ இந்த லாக்கில் மாட்டிக்கிட்டு உங்கள் ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்களோட ப்ரெசெப்ஷன் சொன்னாங்கல்ல, உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறீங்க. உங்கள் தன்மையை வந்து இழந்துடுறீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகக்கூடிய டைமு, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் அதுவும் வந்து கிடைக்கும். அதுக்கு உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் கேர் எடுத்துக்கணும், உங்கள் ஹெல்த்தை கவனிக்கணும். ஏன்னா உங்கள் ஹெல்த்தில் கூட சில பேருக்கு வந்து ரொம்ப அது ஹார்ட் சக்கரா வீக்காக இருக்குது. கண்டிப்பாக நர்வஸ் சிஸ்டம் நிறையா வந்து உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 இயர், இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர், ஓகேவா, உங்களுக்கான அந்த நியூ லைஃப் உங்களுக்கு வந்து அமையும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிலோ 35 கீழே இருப்பீங்க. உங்களுக்கு வரவங்க வந்து உங்களோட கொஞ்சம் ஏஜில் சின்னவங்களாக இருப்பாங்க. ஓகேவா, ஒரு 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் கேர் எடுத்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் அந்த நியூ லைஃப்க்கு நீங்கள் தயாராக முடியும். இல்லைனா இந்த பழைய ஃபெயிலியர்ஸ்ன்னு நினச்சிட்டு யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த நல்ல குட் லக், இதை வந்து இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மிஸ் பண்ண இதாகிடும். ஓகேங்களா, மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால சொல்கிறேன். ஸோ ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர் மாதிரி தான். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கன்னி, மகரம், ரிஷபம் இதில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களால் எல்லாம் சாதிக்க முடியும். நீங்கள் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பர்சன். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் இல்லை முருகர் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான காட்ஸ் வந்து நீங்கள் ப்ரே பண்ணுவீங்க. ப்ரொடெக்ஷன் கார்டு உங்கள் கூட துணையாக இருக்காங்க, தெரியுமா? அவங்களோட அந்த இதனால தான் இந்த விஷயம், இந்த செய்தி உங்கள் காதுக்கு எட்டுது. இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு டிவைன் லைட் போல் ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏன் ஹீல் பண்ணிக்கோங்கன்ற அந்த விஷயத்த 21 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் எப்படிங்கிறத 21 டேஸ் கிளாஸ் நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல் கொடுக்குறது, முருகர் கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன், உங்கள் டிவைன் லைட் மாதிரி ஒருத்தர் வேணும் தானே நீங்கள் விரும்புகிறீங்க. பட் அதுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மூவ் பண்ணணும் இல்லையா? நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்களோட அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களோட நெகட்டிவிட்டியை அவங்கள வந்து நல்லது செய்யணும்னு வருவாங்க. நீங்கள் உங்களோட அந்த பார்வை எப்படின்னா இவங்கள ஒப்பிட்டு அது நிறைய வரும். அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த நல்ல பிளஸ்ஸிங் கொடுக்குற வரவங்களையும் வந்து தடுத்துரும். ஓகேவா? இது நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, அவரோட ரொம்ப மனமுருகி வேண்டிகிட்ருக்கீங்க. அதனால தான் அந்த இது வருது, பாண்டிங். ஒரு சிலருக்கு திருமணம் கன்ஃபார்ம். ஓகேவா? இது வந்து நீங்கள் வணங்குற அந்த
அந்த அவர் குருவாக இருந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு. உங்களுக்கு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஆனால் நீங்கள் அன்பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன். ஆமாம், ஒரு சிலருக்கு சோல் கனெக்ஷன், ஒரு சிலருக்கு ஆரா கனெக்ஷன். உங்களுக்கான குட் சோலாக இருக்கலாம், குட் ஆரா கனெக்ஷனாக இருக்கலாம். அதனால தான் அதில் அவ்வளோ இதுவாக பவராக சொல்கிறாங்க. நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? வெளியில் யாரை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க, கற்றுக்கணுன்னா போய் கற்றுக்கோங்க. ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்கள ஒரு 6 மந்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்து உங்களோட பேசுகிறாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, எடுத்துக்கோங்க தாராளமாக. இன்கேஸ் அப்படி யாரும் தெரியல அப்படின்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பர்சனல் ரீடிங் வாங்க, உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. கரெக்டாக உங்களுக்கான சக்கரா ஹார்ட் சக்கராவே வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் த்ரோட் சக்கராவுக்கானது. இந்த ஸ்டோன் இந்த பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாம். The past is now behind you. Release it and embrace new possibilities and new path is now available to you. Follow it with faith. வா, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களே பைல் 3 சூஸ் பண்ணி பார்க்குறீங்களோ? பாஸ்ட்டை பற்றி நினச்சி அது வந்து உங்களோட ஆழ்மன பதிவாக இருக்குது போல் இருக்குது. அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறார். நியூ பாசிபிலிட்டிஸ்க்கு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வழி விடுங்க. அதை ஏற்றுக்கோங்க. நியூ பாசிபிலிட்டிஸ்னால் நியூவாக வர அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு ரைட்னா உங்களுக்கு இந்த ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதோ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் யாரும் வராங்க போல். அதனால தான் இப்போ சொல்கிறார் இது. கரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அப்ரோச் இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ரப்போசல் வருது. ஓகேவா? ஃபர்தராக நம்ம டாரோட்டில் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் இப்போ கரண்ட்டில் வந்து உங்களோட அந்த மெயில் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்த அந்த, அதாவது அவங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது எப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா வளமும் இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து அவங்க ரொம்ப ஒரு ஃபைனான்ஷியலாக நல்ல ஸ்டெபிலிட்டியாக கூட இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க வந்து அபவ் 40 மேலே இருக்காங்க. உங்களோட இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் எனர்ஜின்னா உங்களோட மெயில் எனர்ஜி வந்து அபவ் 40 மேலே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்கல. ரெண்டாவது ஈகோ அதிகமாக இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கணும். நீங்கள் இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கிளாஷ் என்ன பண்ணிடுச்சின்னா, இப்போது உங்களுக்கு எந்த மூவ் ஆன் பண்ணுறதையும் இப்போ அவங்கக்கிட்டேயும் போக முடியல, நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி போக முடியல. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது அது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், உங்களுக்கு வந்து நிறைய உங்ககிட்ட உண்மையாக இல்லை, உங்களுக்கு நிறைய ஃபேக்கான விஷயங்களை சொல்லி உங்களை நம்ப வைக்கிறாங்க. நிறைய முயற்சிகள் இதுக்காக நீங்களும் பண்ணுறீங்க. பட் அது எல்லாமே வந்து ஃபெயிலியராக போய் முடியுது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபர்தரான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபெயிலியர் நீங்கள் பார்த்து உங்களை சுற்றி உங்களுக்கு அந்த உறவுகள் கொடுத்த அந்த இது அவங்க பேச்சை கேட்டுட்டு என்ன பின்வாங்குறீங்க. உங்களுக்கு சரியான நீங்கள் சிரத்தையாக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு நீங்கள் பண்ணுறதே கிடையாது. ஏன் கைஸ்? மெச்சூரிட்டி இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு 25க்கு மேலே இருக்கும், 30க்கு மேலே இருக்கும். ஒரு சிலருக்கு 25, ஒரு சிலருக்கு 30. மெச்சூரிட்டி இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்களை யாரையோ கேட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் குடும்பத்தில் நெருங்கின சொந்தமாக இருப்பாங்க, அவங்க தான் உங்களை வந்து ஃபியர் பண்ணி விட்றது. நீங்கள் அவங்க பேச்சு கேட்டு, ஏன்னா சொந்த முடிவு நீங்கள் எடுக்கிறதில்ல. இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, இந்த ஃபெயிலியர்லாம் நிறையா அங்கே பார்த்ததுனால இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருது. யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் கொடுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. எதையுமே கவனிக்க மாட்றீங்க. அந்த வருத்தம், வேதனை, அப்படி அது அந்த வலியோடவே அப்படியே ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு ஏதோ கடமைக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படியா?
பைல் 3 சூஸ் பண்ணவங்க இப்படி தான் இருக்கீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பர்சன் கூட இப்படி தான் இருக்கீங்களா? உங்கள் பர்சன் பற்றியே நினச்சி என்ன ஆக போகுது? அவங்க கூட போனால் தான் அது கிளாஷ் போயிட்டே இருக்குதே. உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க. அவங்க வந்து அபவ் 25, 30 அந்த ரேஞ்சில் கூட இருப்பாங்க ஒரு சிலருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய பர்சன் வந்து இந்த ஏஜில் இருப்பாங்க. அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த லக்னம் அல்லது ராசியில் உங்களுக்கு இருப்பாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் முருகர் பக்தர் இல்லைனா வந்து சாய் டிவோட்டிஸாக இருப்பீங்க. உங்களோட குரு வந்து நீங்கள் வந்து குருமார்களோட அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. இதுக்கு மேலே கார்டு ரீடிங் இல்லை. ஓகேவா? இதுதான் முடிஞ்சது. இப்போது கீ உங்கள் கையில். இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் தான் இப்படி போகிறதா அப்படி போகிறதான்ற ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு சிலர் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு நியூவாக கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு அந்த பாஸ்ட் லைஃப்னால என்ன பண்ணிடுவீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அதே மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ண நேரிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பாஸ்ட்டில் பண்ண அதே மிஸ்டேக்கை அந்த நியூவாக வரவங்ககிட்டையும் பண்ணிட்டீங்கன்னா அதோட அவங்களும் வந்து சரி நம்ம நல்லது தான் செய்ய வரோம், இவங்க நம்மளையே புரிஞ்சிக்கல அப்படி சொல்லிட்டு அவங்களும் மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, சுயமாக முடிவெடுங்க. ஓகேவா? ஒன்று அந்த லைஃப் தான் வேணும்னா, ஆனால் அந்த லைஃப் வந்து அவங்களோட கிளாஷ் தான். அது அந்த ஈகோஸ்டிக்ஸ் அந்த ஃபெயிலியர் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை மணி விஷயத்தில் கூட ஒரு சிலருக்கு அவங்க வந்து ஃபெயிலியர் கொடுத்துருக்கலாம். ஓகே, சரி. உங்களுக்கு பைல் 3 எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா கற்றுக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணிக்கின்னு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்களா ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்க அவங்க யாராவது இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, போயிட்டு கற்றுக்கோங்க. அப்படி இல்லையா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல லைஃப்பை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பாஸ்ட் இதை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டார். ஏன்னா கமெண்ட் ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. பாஸ்ட்டில் அது வந்து உங்கள் பின்னாடி நீங்கள் வச்சுருங்க. ஒரு சிலர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை நான் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே உங்கள் சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த கார்டு வருது. இந்த கார்டுக்கு பின்னாடி இத்தனை ரீசன், இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ரப்போசல் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களை வந்து நல்லா ஹீல் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், மெடிடேஷன் தெரிஞ்சால். ஓகேவா? இந்த லேக்லேருந்து வெளியில் வாங்க. ஓகே, சரி. நம்ம இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் போயிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும், ஏஞ்சல் கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மனதில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைப்பேன். உங்களுக்கு வந்து எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக பென் எடுக்கிறேன். இந்த பிங்க் கலர் பென் வந்து பைல் 1க்கு, இந்த ப்ரௌன் கலர் பென் வந்து பைல் 2க்கு. ஓகேவா? சூஸ் பண்ணிட்டீங்களா? பைல் 1க்கு என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ. ஓகேவா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன கெஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா வந்து திருமண வாழ்க்கையில். ஆமாவா இல்லையா? எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. 2த்தில் ஏதோ ஒன்று ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுமா, இது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களோட கேள்வியாக இருக்கும். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் உங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் நடந்த மாதிரி ஃபெயிலியர் காமிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமான்னா பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி இருக்கும்னு நினச்சி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே சம்திங் யாரோ தேர்ட் பார்ட்டி இருப்பாங்களோ அப்படின்ட்டு மாதிரி இருக்குது கேள்வி. இல்லைனா ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக யாராவது
இருந்துகிட்ருப்பாங்க. அவங்க மேபி உங்கள் மேலே ஒரு லவ் அஃபெக்ஷன் ஏதாவது வச்சுட்டு தான் நம்மக்கிட்ட மூவ் ஆன் பண்ணுறாங்களா, அவங்க நம்மளோட பர்சனாக இருப்பாங்களா, அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே, அந்த மாதிரி அது பேஸ் பண்ணி தான் உங்களோட கேள்வி இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் pile 2 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஆரா சக்ரா பவர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்மக்கிட்ட நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எந்த கிளாஸ் வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து 2 செக்ஷனாக வைப்பேன் நான். நியூ மூன் டைமுக்கு அப்புறம் வர அந்த 3ஆம் பிறை அப்போ ஒரு வாட்டி வைப்பேன். அதே மாதிரி ஃபுல் மூன் டைமில் வைப்பேன். ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எப்போவுமே எடுப்பேன். டெய்லி இருக்குது பர்சனல் ரீடிங். ஓகேவா? ஸோ பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க பண்ணுறாங்கனாலும் அங்கே பண்ணிக்கோங்க. நான் வந்து எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி எங்கேயும் ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட அந்த சப்போர்ட்னால தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நானும் வந்து ரீடிங் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. இறைவனுக்கு நன்றி. சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி. தேங்க்யூ காட். தேங்க்யூ யூனிவர்ஸ்.